ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். டுடே வந்து பார்த்தீங்கன்னா டே 7 எனக்கு சூப்பராக ஃபேண்டாஸ்டிக்காக ஸ்டார்ட் ஆயிருக்கு. உங்கள் எல்லாருக்கும் எப்படி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. டுடே மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் வார்ம் வாட்டர் எடுத்துட்டு ஒர்க் அவுட் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சூப்பராக வந்து எனக்கு வந்து டே வந்து நான் பயங்கர எனர்ஜெட்டிக்காக வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. ஏன்னா இயர்லியாகவே வேக்கப் ஆகுறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், ஹெல்த்தியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், பேலன்ஸ்டு ஃபுட்ஸாக எடுத்துக்கிறோம். நம்மளோட ஹெல்த்துக்காக கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் தான், அதெல்லாம் கவனித்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு சேஞ்சஸ் வந்து தெரியும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோஸில் நிறைய இடத்துல வந்து வாட்டர் இன்டேக் பற்றி பேசியிருப்பேன். வெயிட் லாஸில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம வந்து ஒரு 2 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். தண்ணி பற்றியும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நேத்தி லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஷின் கேட்டிருப்பேன். 1 கிலோவுக்கு எவ்வளோ கேலரி நம்மளோட பாடி வெயிட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாடி வெயிட்டுக்கு 1 கிலோ வந்து எவ்வளோ கேலரி, இன்னைக்கு வந்து 1 கிலோ ரெடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம பாடியிலேருந்து எவ்வளோ கேலரியை வந்து நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இதெல்லாம் மேஜராக வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்தான். ஏன்னா அப்போதான் நம்ம வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு நாள் 1 kg குறையும், ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg குறையும், ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா 350 கிராம் குறையும், ஒரு நாள் 100 கிராம் தான் குறையும். ஆனாலுமே எவ்வளோ கேலரியை நம்ம பர்ன் பண்ணியிருக்கோம், நம்ம எவ்வளோ கேலரி இன்டேக் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கேலரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பர்ன் பண்ணியிருக்கோங்கிற விஷயத்த வந்து நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இதுவும் வந்து மேஜரான ஒரு விஷயம். மேஜரான இன்னொரு ரூல் என்ன வெயிட் லாஸில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடி வெயிட்டுக்கு ஏற்ற கேலரியை பர் டேக்கு இன்டேக் பண்ணுறோமா இல்லையாங்கிறத கவனிக்கணும் அப்பப்போ. அதே மாதிரி நம்மளோட பாடி வெயிட்டுக்கு தேவையான புரோட்டீன் எடுக்கிறோமான்னு கவனிக்கணும். நம்ம பாடி வெயிட்டுக்கு தேவையான ஃபைபர் எடுக்கணுமா அப்படிங்கிறத கவனிக்கணும். ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் நிறைய நாள், புரோட்டீன்கிறது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரிங்கிறது. அதே மாதிரி ஃபைபருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் ஜல்லி மாதிரி ஒரு பில்டிங்கோட எப்போதுமே நம்மளோட பாடியை கம்பேர் பண்ணிக்கணும். நம்மளோட முக்கியமான இந்த விஷயங்கள்லாம் இருந்தால் தான் ஒரு பில்டிங்கை நம்மளால என்ன பண்ண முடியும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே முடியும். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் முக்கியம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிங்க நீங்களே. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடிக்கிறோம் இல்லையா தண்ணி, ஃபர்ஸ்ட் டாபிக்கே தண்ணி தானே சொன்னேன். அந்த தண்ணி இருக்குங்க இல்லையா, ஒரு பில்டிங்க்கு தண்ணி எவ்வளோ தேவை, தண்ணி இல்லாமல் பில்டிங் வந்து கட்ட முடியுமா நீங்களே சொல்லுங்க. தண்ணி விட்டே கட்டுனாலுமே கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கியூரிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த தண்ணி எல்லாம் விடுவாங்க இல்லையா பில்டிங்ல, கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா தண்ணி டெய்லிக்கு வந்து விட்டுட்டே இருப்பாங்க பில்டிங்ல. அப்படி தண்ணி விடலைன்னா என்ன ஆகும் தெரியுமா, அந்த பில்டிங்கு வறண்டு போய் கொஞ்ச நாட்கள்லயே அந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா வெடிப்பு விடுறது, அப்படியே பொலன்னு கொட்டுறது. அந்த டாபிக் வேற மாதிரி தான் போகுது. எதுக்கு கம்பேர் பண்றேன் அப்படின்னா, நீங்க தண்ணியே நிறைய குடிக்காம உங்க பாடிக்கு, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன், 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி. சரிங்களா? 20 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்ப நீங்க எத்தனை கிலோல இருக்கீங்க? 60 கிலோ இருக்கிறவங்க 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும். சரிங்களா? அது மாதிரி கால்குலேட் வச்சு நீங்க எடுத்துக்குங்க. முடிஞ்ச வரையும் அந்த கால்குலேட் ஒரு 3/4 வாட்டர் இன்டேக்காவது எடுத்துருங்க. அதனாலதான் நான் உங்களை வந்து மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல வார்ம் வாட்டர் 500 ml நான் எடுத்துக்கிறேன், நைட்டு 500 ml எடுத்துக்கிறேன். அதுல ஆப்பிள் சிடர் வினிகர் ஆட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்போ 1 லிட்டர் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா போயிடுது. அப்போ பேலன்ஸ் 2 லிட்டர் 2.5 லிட்டர் தான் நம்ம வந்து எடுக்க வேண்டியது இருக்கு, அதாவது நான் எடுக்க வேண்டியது இருக்குது. அப்படி இருக்கும்போது அந்த கால்குலேஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நான் ஏன் பில்டிங்கோட வந்து நம்மளோட வாட்டர் இன்டேக்கை கம்பேர் பண்ணி சொன்னேன் அப்படின்னா, நம்ம தண்ணியும் சரியா குடிக்கலன்னா வெயிட் லாஸ் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? நம்ம டீஹைட்ரேட் ஆயிடுவோம். சரிங்களா? தண்ணி குடிக்கணும், வறண்டு போன மாதிரி ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து சரியா தண்ணி குடிக்காத காரணத்தினால மட்டும்தான். இயல்பாவே நான் வாட்டர் இன்டேக் எடுத்துப்பேன். நீங்க கேட்பீங்க நான் ஜூஸ் குடிக்கிறேன், காஃபி குடிக்கிறேன், அது எல்லாமே அந்த கால்குலேஷன்ல தான் வருமேன்ட்டு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேலரிஸ் கூடும், அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஒரு ஜூஸா எடுத்துக்கிறதுக்கு பதில் நேச்சுரலான ஃப்ரூட்டா எடுத்துக்கிறது எவ்வளோ பெட்டர். ஏன்னா ஒரு ஃப்ரூட்ல நார்மலான ஒரு 50 கேலரி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அந்த 50 கேலரியே ஜூஸ் போட்டு குடிக்கிறோம்னு வச்சுக்கிங்களேன், பியூரா சும்மா குடிப்போமா, அதுல வந்து என்ன பண்ணுவோம், சர்க்கரை ஆட் பண்ணுவோம், இவ்வளோ விஷயங்கள் பண்றோம். நம்ம ஹனி சேர்ப்போம், லெமன் சேர்ப்போம், சால்ட் சேர்ப்போம், மில்க்லாம் கூட வந்து போட்டு சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம்லாம் ஆட் பண்ணுவாங்க, அது மாதிரிலாம் இருக்காங்க, சாக்லேட்லாம் ஆட் பண்ணுவாங்க.
நிறைய ஜூஸ்ன்னு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்பான ஜூசஸ் வந்து இப்ப இருக்குது. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதா கெட்டதான்னு தெரியாமயே வந்து அது எப்படி இருந்தாலும் சரி டேஸ்ட்டுக்காக வந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்மளோட ஸ்டொமக்கை பத்தி ஒரு செகண்டாவது நம்ம யோசிச்சு பார்த்தோமா சொல்லுங்க. அந்த ரீசனால தயவு செய்து வந்து ஃப்ரூட்டா சாப்பிடுங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட் ரிசல்ட் கிடைக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்குங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால தயவு செய்து ஜூஸா அடிச்சு குடிக்காம தண்ணியா குடிங்க. தண்ணி நல்லா குடிங்க. ஜூஸ் எல்லாம் வந்து கணக்கு கிடையாது. ஜூஸ் எடுத்துக்காம ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து நேச்சுரலா அப்படியே சாப்பிடுங்க. சரிங்களா? வெஜிடபிள்ஸ்ன்னு போயிட்டீங்கன்னா ரொம்ப ஓவர் குக்கிங் பண்ணாம பாயில் பண்ணியோ இல்ல ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாம நார்மல் ஃப்ரை முக்கா வேக்காட்லயே இறக்குற மாதிரியான வந்து சாப்பாடா எடுத்துக்குங்க. அதுதான் ரொம்ப ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. அதுல இருக்கிற சத்தெல்லாம் அப்படியே முழுசா அப்பதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். சிம்பிளுக்கு சொல்றேன், இன்னைக்கு வந்து நான் கோவக்காய் பொரியல் எடுத்திருக்கேன். அந்த கோவக்காய் வந்து கட் பண்ணி நான் தாளிக்க போறதுக்கு முன்னாடி வரையும் 170 கிராம் இருந்துச்சு. அதை வந்து தாளிச்சு குக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கா வேக்காடுல தான் எடுத்தேன். அதாவது பாத்தீங்கன்னா ஆமா ஒரு ஓரளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டேன். ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணல. ஆனா அதோட கிராம் எவ்வளவு இருந்திருக்கும் சொல்லுங்க பாருங்களா. குக் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவு இருந்துச்சு தெரியுமா? 120 கிராம்ஸ் தான் இருந்துச்சு. அப்போ எவ்வளோ கிராம் வெயிட் வந்து போயிருக்கு. அப்ப அதுல எவ்வளவு எனர்ஜி வந்து போயிருக்கும். நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த ரீசனால ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாதீங்க. தண்ணி எடுத்துக்குங்க. ஜூஸ் போட்டு குடிக்காதீங்க. இதெல்லாம் மேஜரான விஷயம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும் போதே ஓரளவுக்கு நம்மளோட பாடி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் ஆகும். இன்னைக்கு டே 7 முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன். டே 7th டே வந்து பாத்தீங்கன்னா நான் சீட்டிங் டே. முன்னாடி எல்லாம் சீட்டிங் டேனா ஒரு ஃபுல் மீல் வெளுத்து கட்டுவேன். ஃபுல்லா அவுட் சைட் தான் சாப்பிடுவேன். லைட்டா என்னையே நான் சீட் பண்ணிக்கிட்டு என்னோட ஓவர் ஈட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு முடிஞ்ச வரையும் ஓவர் ஈட் பண்ணாம சிம்பிளான சீட்டிங் டேவா நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். அந்த ரீசனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எந்த மாதிரியான சீட்டிங்க்கு ஃபுட் எடுத்துக்கங்கிறத இந்த வீடியோல நான் வந்து கொடுத்துருக்கேன். தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம வாட்டர் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்கோம். எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது வரையும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஏன் சிமெண்ட் சல்லி செங்கல் இதோட கம்பேர் பண்ணதுக்கான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து இப்போ நம்மளோட பாடியில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி குடிக்கணும். குடிச்சிட்டு இப்ப நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா வார்ம் வாட்டர் மார்னிங் எம்டி ஸ்டொமக்லாம் எடுத்து முடிச்சுட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா பயங்கரமா ஸ்வெட் ஆகும். அப்போ டீஹைட்ரேட் ஆகக்கூடாது இல்லையா? அதுக்காகவும் நம்மளோட பாடியில இருக்கிற கழிவுகள் நச்சு கழிவுகள் எல்லாம் வெளியேறும் போது எப்படி கிட்டத்தட்ட ஒரு இடம் வந்து ரொம்ப அழுக்கா இருக்குன்னா அது தண்ணி விட்டு கழுவுனா தானே போகும். அதே மாதிரிதான் நம்மளோட பாடியும். என்னடா இப்படியெல்லாம் கம்பேர் பண்றாங்களேன்னு யோசிக்காதீங்க. எல்லாமே ஒண்ணுதான். எல்லாமே ஒண்ணுதான். சரிங்களா? அத உள்ள வெளி தோற்றம் வேணா வேற மாதிரி இருக்கலாம். உள்ள எப்படி இருக்கும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், உங்களோட பாடியும் உங்களாலே வந்து என்ன சொல்றது விரும்பவே முடியாது. அதனால தயவு செய்து தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். தயவு செய்து தண்ணி நல்லா எடுத்துக்குங்க. தண்ணி நல்லா குடிங்க. கம்பல்சரி வந்து ரெகுலரா டயட்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு விஷயம் ஓகேங்களா? தலைவலிக்காது. அப்பதான் தண்ணி எல்லாம் சரியா குடிக்காம டயட் இருந்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப பசிக்கும், ரொம்ப கிரேவிங்ஸ் ஆகும், தலைவலிக்கும், மயக்க வர மாதிரி எல்லாம் இருக்கும். பயமுறுத்த விரும்பல. தண்ணி வெளியில போனா கூட கையில கொண்டு போங்க. ஓகேங்களா? இந்த ஒரு விஷயம். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேலரி கவுண்ட் பத்தி பேசியிருந்தேன் இல்லையா? யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடியோல எனக்கு வந்து கமெண்ட் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் எல்லாம் இதை கேட்பேன் வெயிட் லாஸ் சேலஞ்சில். 1 கிலோவுக்கு வந்து 1 கிலோ வெயிட்டுக்கு எவ்வளவு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். சொல்லுவாங்க. 1-2 பேர் சொல்றது கரெக்டா இருக்கும், ஒரு சிலர் சொல்றது வந்து மிஸ்டேக்கா இருக்கும். அதனால என்னோட ஆன்சரை நான் வந்து அந்த வீடியோல ஓபன் பண்ணுவேன். கடைசியில யாருமே சொல்லல. யாருக்குமே தெரியலையாங்கிறது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன் சொல்லலன்ட்டு எனக்கு தெரியல. ஆக்சுவலி வந்து 1 kg இருக்குன்னு வச்சுக்கீங்களா. 1 கிலோ வெயிட்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 7000 கேலரி. எவ்வளவு கேலரி? 7000 கேலரி. அப்போ ஒரு பிளேட்டு நல்ல டீப் ஆயில் ஃப்ரை பண்ணதும் ஒரு பிரெட் அல்வாவும் ஒரு என்ன சொல்றது நிறைய வந்து சுகர் போட்ட ஃபுட்டும் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கேலரி பூஸ்ட் பண்ணி விட்டுரும். அதுல கணக்கே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் அல்வா ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன், ஒரு பிரெட் அல்வா, ஒரு ஃபுல் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, ரைத்தா, கத்திரிக்காய் இதெல்லாமே வந்து ஒரு 2500 to 3000 கேலரி ஷோரா வரும்.
ஏன்னா அதுல நிறைய ஆயில் விட்டுருப்பாங்க. ஆயில் எல்லாம் தாண்டி வந்து சுகர் நிறைய இருக்கும். பிரெட் அல்வா பண்றதுக்கு பிரெட்டை வந்து டீப் ஃப்ரை பண்ணியிருப்பாங்க. பிரியாணிக்கு நிறைய குக் பண்றதுக்கு நிறைய ஆயில் கீ அது இதுன்னு நிறைய போட்டிருப்பாங்க. அதுல போட்டிருக்க மசாலாஸ்லாம் வந்து ஹெல்த்துக்கு நல்லதுதான். அந்த பட்டை லவங்கம் இதெல்லாம் நல்லதுதான். ஆனா அதையும் தாண்டி குக் பண்ற மெத்தடுன்னு ஒண்ணு இருக்கு. இதே வந்து இதெல்லாம் இல்லாம இருக்க முடியாதுன்னு நீங்க கேட்கலாம், புரியுது. அதை வீட்டுல சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. ஒயிட் சுகர் இல்லாம ப்ரௌன் சுகர்ல ட்ரை பண்ணி பாருங்க. முடிஞ்ச வரை ஸ்வீட்டை வந்து அவாய்ட் பண்றது பெட்டர். உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, புரியுதுங்களா? சாக்லேட், ப்ராசஸ்டு ஃபுட்டு, இது மாதிரியான விஷயங்கள்லாம் தவிர்க்கணும். அதுல இருக்கிற அந்த பாட்டில்ல கண்டெய்னர்ல அடைச்சு வச்சிருக்க ஒவ்வொரு ஃபுட்டுமே நம்மளோட ஆயுள் காலத்தை வந்து குறைக்கும். அதெல்லாம் எந்த அளவுக்கு தவிர்க்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளோட உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லது. நான் கிட்டத்தட்ட என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எந்த ஒரு ப்ராசஸ்டு கண்டெய்னர்ல அடைச்சு வச்சிருக்க ஃபுட்டெல்லாம் 95% தவிர்த்துட்டேன். உடனே தவிர்க்க முடியாது நம்மளால, கொஞ்சமா தவிர்க்க ஆரம்பிக்கணும். கண்டிப்பா நம்மளோட லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் என்னோட வீடியோ வாட்ச் பண்ணிட்டே இருங்க. என்னோட வெயிட்டுல வந்து எந்த அளவுக்கு, என் வெயிட்டுங்கிறத விட என்னோட பாடி ஸ்ட்ரக்சர் தான் எனக்கு முக்கியம். அந்த ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு என்னை வந்து லீனா ஃபிட்டா ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து கொண்டு வருதுன்னு மட்டும் நீங்க பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க பாருங்க. ஒரு நாள் என்னோட ஸ்கின்னோட க்ளோவிங்னஸ் எல்லாம் பாத்தீங்களா? அதெல்லாமே நான் எடுக்கிற ஃபுட்டுனாலதான், நான் எடுக்கிற டயட்னாலதான், நான் எடுக்கிற வாட்டர் இன்டேக்னாலதான். சரிங்களா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 1 kg வெயிட் ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படின்னா 7000 கேலரிஸ் உங்களோட பாடியில இருந்து எரிச்சிருக்கீங்க, பர்ன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம், புரியுதுங்களா? ஆனா அதே 7000 கேலரிஸை ஒட்டுக்கா சாப்பிட்டீங்க அப்படின்னா மறுநாள் வெயிட் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கும். நீங்க வேணா ஃபுல் பிளேட்டு காலையில பூரி என்ன சொல்றது நல்லா வந்து ஒரு மினி டிஃபனோ எல்லாம் மிக்ஸ் பண்ணி கேசரி, இட்லி, பொங்கல், வடை, பச்சி அது இதுன்னு எல்லாம் சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டு லஞ்சுக்கு போயிட்டு ஒரு ஃபுல் பிரியாணி, பிரெட் அல்வா, ரைத்தா, கத்திரிக்காய் அது மாதிரி வச்சு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. நைட்டுக்கு பரோட்டா, சிக்கன் ஃப்ரை அது மாதிரி சாப்பிட்டுருங்க. சாப்பிட்டுட்டு மறுநாள் காலையில போயிட்டு வெயிட் செக் பண்ணி பாருங்க. ஷோரா 1 kg வெயிட் ஏறி இருக்கும். நான் வந்து பெட் கட்டுறேன், உங்ககிட்ட நான் பெட் கட்டுறேன். வீட்டுல சாப்பிட்டு இருந்தா கூட ஒரு 1/2 kg தான் இருக்கும். ஹோட்டல்ல எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அசால்ட்டா கன்ஃபார்ம் 1 kg, அதிகபட்சம் அதாவது குறைஞ்சபட்சம் 1 கிலோ, அதிகபட்சம் 2 கிலோ வெயிட் ஏறி இருக்கும். ஷோரா 1 கிலோ வெயிட் ஏறி இருக்கும். நான் பெட் கட்டுறேன். நீங்க வேணா ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, சரிங்களா? ஷோரா பெட் கட்டுறேன் கண்டிப்பா. நான் வந்து இதை வந்து நிறைய டைம் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். நான் வந்து ஒரு ஃபுட்டி, எனக்கு வந்து உணவுங்கிறது ரொம்ப முக்கியம். அது இல்லாம என்னால இருக்க முடியாது. ஏன்னா சின்ன வயசுல வறுமையில வாழ்ந்தேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம். அந்த ரீசனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு லைஃப்ல வந்து திடீர்னு நல்ல ஃபுட்லாம் கிடைக்கும் போது அது ரொம்ப லவ் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதனாலதான் நல்லா வெயிட் போட்டது. பாத்தீங்களா? டிஸ்டர்ப் பண்றதுக்குனே கரண்ட் போயிடுச்சு ஒர்க் அவுட் பண்ணும்போது. எழுந்திரிச்சு இதுக்கு மேல கேமராவோட ஆங்கிள்லாம் திருப்பி வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். கிட்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஸ்கூல்ல கொண்டு போய் நான் தான் விடணும். அந்த ரீசனால எனக்கு இருக்கிறதே 20 மினிட்ஸ். அந்த 20 மினிட்ஸ்ல எழுந்திரிச்சு இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படியே இருக்கிற இடத்துல கம்முன்னு வந்து கரண்ட் வந்துடும். 5 மினிட்ஸ்ல நீங்க என்ன பாருங்க, கண்டிப்பா கரண்ட் வந்துடும். அந்த ரீசனாலே அமைதியா படுத்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் கரண்டே வந்துருச்சு. நிறைய டைம் எழுந்துச்சு ஆங்கிள்லாம் சேஞ்ச் பண்ணி கேமரா வச்சு வீடியோ எடுப்பேன். ஆனா என்ன ஆகும் அப்படின்னா கரண்ட் உடனே வந்துடும். அதுக்கு என்ன சொல்றது, பருத்தி மூட்டை குடோன்லயே இருந்திருக்கலாமேங்கிற கதை தான். ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சு கிட்ஸ் கிட்ட சொல்லி ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ண வச்சு ஒர்க் அவுட் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ, ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி தொடர்ச்சியா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க சப்போர்ட் பண்ணணும், அதுதான் என்னோட ஆசை. உங்களோட சப்போர்ட் தான் என்னை வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வளர வைக்குது, வாழவும் வைக்குது, என்னை மோட்டிவேட் பண்ணுது. என்னோட வார்த்தைகள் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம், ஆனா உங்களோட கமெண்ட்ஸும், உங்களோட லைக்ஸும், உங்களோட ஷேரும், உங்களோட சப்ஸ்கிரைபரும் என்ன மோட்டிவேட் பண்ணும், என்னை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். அந்த ரீசனால தொடர்ச்சியா எனக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆதரவு கொடுக்கணும். நான் வந்து வாட்டர் பத்தியும் கேலரிஸ் பத்தியும் இந்த வீடியோல வந்து பேசியிருக்கேன். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க, கண்டிப்பா ரிப்ளை கொடுக்குறேன். நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, உங்களோட டயட்ல நீங்க எது மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து ஆட் பண்றீங்க, என்னெல்லாம் பண்றீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு விஷயம் இருக்கு.
டாபிக் சீக்கிரமா வளவலன்னு இருக்காம கம்ப்ளீட் பண்றதுக்கு ரீசன் அதுதான். ஏன்னா வந்து என்னோட டயட் மீல் பிளேட் பத்தி பேசணும். இப்போ ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்கும் போது ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு வச்சுக்கிங்களேன், நான்லாம் வீட்டில் வந்து 2 வேளை தான் சமைப்பேன். ஒரு வேளை பட்னி இருப்பேன்னு கேட்டிங்கன்னா இல்லை, 2 வேளைக்கு சேர்த்து இன்னொரு வேலைக்கு சேர்த்து ஆல்ரெடி சமைச்சிருப்பேன் அந்த 2 வேளை சமையலோட. ஒன்று காலையில, அதாவது பார்த்தீங்கன்னா காலையில சமைக்கிறேன்னா பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிச்சிருவேன், மதியம் சமைக்கிறேன்னா லஞ்ச் டின்னர் முடிச்சிருவேன். அது மாதிரி நான் எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் முடிச்சுட்டு நைட்டுக்கு மட்டும் தனியாக சமைப்பேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் கோதுமை மாவு வந்து நிறைய மேந்து இருந்துச்சு. மாவு காலையிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டாக இருக்கும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, என்னோட சீட்டிங் டேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீட்டு சாப்பாடை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன்னு வச்சுக்கிங்களேன். அந்த ரீசனால வந்து மார்னிங்கே வந்து வீட்டில் மாவு இருந்தனால ரிப்பீட் ஆகும் ஃபுட்டு. மார்னிங் செஞ்சது டின்னருக்கு அது மாதிரி ரிப்பீட் ஆகும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஃபுட்டு விஷயங்கும் போது அவங்க வந்து ரொம்ப பட்ஜெட் வைஸ் ரொம்ப பார்ப்பாங்க. நான் ரொம்ப பார்ப்பேன், ரொம்ப கவனிப்பேன். எனக்காக வாங்குற எக்காக இருக்கட்டும், ஃபிஷ்ஷாக இருக்கட்டும், பன்னீராக இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப பட்ஜெட் அதிகமாகிடுமோ, இதனால வீட்டில் ஏதாவது கொஞ்சம் கிட்ஸுக்கு இது பார்த்தீங்களா கரண்ட் வந்துருச்சு, ஏதோ ஒரு 2-3 மினிட்ஸ்ல கனெக்டே வந்துருச்சு, இதுக்கு ஏந்திரிச்சு ஆங்கிள் மாத்துறதுக்கு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணலாம் நானே டிசைட் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப யோசிப்பேன். ஒரு ஃப்ரூட் வாங்குறதுக்கு கூட ரொம்ப வந்து நான் யோசிச்சு தான் வாங்குவேன். எனக்காக மட்டும் வாங்குறதா இருந்தா, வீட்டுக்கு அப்படின்னா கிட்ஸுக்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா காமனா வாங்கி எல்லாரும் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான். ஆனா நமக்காக தனியா ஒவ்வொரு விஷயம் பண்ணும்போது தான் கஷ்டமா இருக்கும். லாஸ்ட் டைம் அதனால ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதனால இந்த டைம் என்ன பண்ணிருக்கேன்னா, என்னோட பேலன்ஸ்டு டயட், வீட்டுல ஹஸ்பண்டு குழந்தைங்களாம் என்ன சாப்பிட்றாங்களோ அந்த ஃபுட்டு தான், அந்த ஃபுட்டை வச்சுதான் நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணணும். அதை வச்சு மட்டும் தான் ரெடியூஸ் பண்ணும். ஏன்னா இப்போ என்னை வந்து ஒரு வீடியோல சிலர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அதுல வந்து சிலர் வந்து நல்ல வந்து ஒரு நல்ல பெரிய குடும்பமா இருக்கும். பெரிய குடும்பம் மீன்ஸ் நல்ல வசதியான குடும்பமா இருப்பாங்க. சிலர் வந்து பாத்தீங்கன்னா என்னை விட வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுற குடும்பமா இருப்பாங்க. அவங்கள விட இன்னும் கஷ்டப்படுற குடும்பம்லாம் இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு சின்ன வயசுல எல்லாம் நான் கஷ்டப்பட்டிருக்கேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அது மாதிரியான குடும்பம்லாம் இருக்கும். அப்போ வந்து அவங்க கிட்ட என்ன ஃபுட் இருக்கோ அதுதான் சாப்பிடணும். சிலருக்கு என்ன ரீசனே தெரியுமா வெயிட் போட்டிருக்கும். அது ஸ்ட்ரெஸ்ஸால இருக்கலாம், இல்ல வந்து ஃபுட் ஹேபிட்னாலையும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ப்ராப்ளம்னாலையும் கூட இருக்கலாம், இல்ல ஜீன்னால கூட இருக்கலாம். ஆனா நம்ம வீட்டு சாப்பாடை வச்சே வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியும். நார்மலா காமனா வந்து வீட்டுல ஹஸ்பண்டுக்கு குழந்தைக்கு நான் என்ன பண்றேனோ அதை வச்சுதான் நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கோல் செட் பண்ணிக்கிட்டேன். எனக்காக செப்பரேட்டா போயிட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணதுன்னா வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் தான். ஏன்னா குழந்தைங்க ஹஸ்பண்ட்லாம் அதெல்லாம் எடுத்துக்க மாட்டாங்க இல்லையா, அது மட்டும்தான். அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல அன்னைக்கு அந்த வேலையில என்ன குக் பண்றோம் அதுதான் இன்டேக் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். இன்னைக்கு மார்னிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல கிறிஸ்பியா டேஸ்டியா செம்மையா வந்து என்னோட கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு ஃபுட்டு சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரே ஒரு கோதுமை ரொட்டி, ஆனியன் அண்ட் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, சில்லிலாம் போட்டு செஞ்ச ஒரு ரொட்டி, கிறிஸ்பியான ரொட்டி, ஆயில் கம்மியாக விட்டு எடுத்தது. 2 டேபிள் ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் கெட்டி சட்னி எடுத்துக்கிட்டேன். சரிங்களா. லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதினா ரைஸு 1 ஃபிஷ்ஷு, வழக்கம் போல் கவுத்து போட்ட ஃபிஷ்ஷு, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காய் பொரியல், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொய்யாப்பழம் ஆஃப் எடுத்திருக்கேன். இன்னைக்கு கிட்ஸுக்கெலாம் கொய்யாப்பழம் தான் ஸ்நாக்ஸ் கொடுத்தேன். பொரியல் வீட்டில் கோவா பண்ணேன். ஃபிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ராவாக வந்து நான் பண்ண மாதிரி இருந்துச்சு. நான் ஃபிஷ்ஷு வந்து வீட்டில் எல்லாருக்கும் எப்போதுமே வந்து காமனாக வாங்குற ஒரு இது தான். அதனால் என்னோடய சீட்டிங் டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஈவினிங்கே கால் பண்ணி நான் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரேனாரு. நான் வேணான்னேன். கட்டாயப்படுத்தவரையும் சரி சீட்டிங் டேவாக இன்றைக்கி மாற்றிக்கிட்டேன். மஷ்ரூம் தான், இந்த காளான் தான் சாப்பிட்டோம். கடையில் இந்த 6-7 நாளில் நான் வந்து சாப்பிட்டதில் இந்த காளான் மட்டும் தான் அவுட் சைட் ஃபுட், வேறு எதுவுமே அவுட் சைட் ஃபுட்டு சாப்பிடல. டின்னருக்கு அது ஈவினிங் தான் காளான் சாப்பிட்டனால எனக்கு கொஞ்சம் வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு. அதனால ஒரே ஒரு குட்டி கோதுமை அடை அண்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சட்னி, கோவக்காய் பொரியல், ஆஃப் கோவா, இது ஃபுல் மீல் பிளேட்டாக எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிற ஆப்பிள் சிடர் வினிகர் வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக அந்த டே போச்சு. ஓகே, பாய், டேக் கேர். நாளைக்கு இன்னொரு